Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசியம், வெங்காயம், விளக்கண்ணன் பேசுறவங்க அவன் பேசுற பேரை கூட சொல்ல மாட்டான். எந்த விதமான பதவி இல்லாத ஒரு தற்குறி வந்து ஆட்சிய கலைப்பன் பேசுறான். அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அதை எடுத்து தமிழ்நாட்டில் எவனாவது பேசுறானா பாருங்க. 3% கும்பல் இருக்கு. இவன் 3 மொழி படிச்சுட்டு மத்திய அரசினுடைய வேலைக்கு போறது நம்ம யாராவது தடுத்தமா? கொஞ்சம் சுத்தமாவும் சத்தமாவும் பேசலாம். ஊரை ஏமாத்தலாம் சொல்லிட்டு என்ன வேணா பேசிட்டு இருக்காங்க. எந்த ஏர்போர்ட்னு சொல்லி பிளைட் அனுப்பி அவங்க ஒரு ஆளுங்களை அவங்க ஏத்திட்டு போயிட்டாங்க. அந்த வெனிசுலான்ற சின்ன நாடு உப்பு போட்டு சாப்பிடுதா அதுக்கு இருக்கிற சொரண குடமா நமக்கு இருக்கிறது. ஒரு சின்னஞ்சிறு நாட்டுக்கு இருக்கிற சொரண குடமா அவங்களுக்கு இல்ல. 10 லட்சம் ரூபாய் கோட்டை போட்டு போய் நிக்கிற. ஆனா இங்க இருக்கிற இந்த சங்கி பயிலுங்க என்ன பண்றாங்கன்னா சட்டவிரோதமா போனா அப்படிதான் நடக்கணும். அதை ஜஸ்டிஃபை பண்றான். இந்த இடத்துல தான் ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு. பசுமாடு சாப்பிடறானான்னு பாக்குற, தோல் உரிக்கிறானான்னு பாக்குற, மகா சிவராத்திரி வந்தா ஆடலாமா பாடலாமான்னு பாக்குற. ஒரு மனுஷனா நடத்த தெரியாது. மாடு மாதிரி கை கால கட்டி அனுப்புறான். அவன் வட இந்தியாவா இருந்தா எந்த மாநிலமா இருந்தா அவன் இந்தியன் தானே. வியாதிகளுக்கு உண்டான இடம் சொல்லிட்டு NGT சொல்லுது. ஆனா உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் என்ன சொல்றாரு? இது புனித நதி, இது புனித நீர்ங்கிறார். எவ்வளவு வந்து அயோக்கியத்தனமான ஊர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்க. அங்க கூட்ட நெரிசல் ஒரு 30 பேர் சாவறான். அதுல நம்ம ஊர்ல ஒரு முட்டாள் பேசியிருக்கான் ஒரு பேட்டியில, ஒரு 5 கோடி பேர் இடத்துல 30 பேர் செத்தா பெரிய விஷயமா இருக்கு. இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற காரணத்தால் தான் அதிமுகவை துண்டு துண்டா செதைச்சி 3 நாளுக்கு கூறாக்கி நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். மும்மொழி கொள்கை விவகாரம் இதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. 10,000 கோடி கொடுத்தாலும் சரிதான், இருமொழி கொள்கை தான் இங்கே அப்படின்ட்டார் முதல்வர். அதற்கும் சில பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது என்னவோ தெரியல, ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இன்னும் இருமல் விட மாட்டேங்குது. ஒரு சின்ன இடைவெளியில் நம்மால் பேச முடியாமல் போகிறது என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, இந்த மழை விட்டாலும் துவானம் விடாதம்மா இல்லை, அந்த மாதிரி தமிழ்நாட்டை துரத்தி அடிக்கிற சூறைக்காற்று வந்து ஓயாது. அது RSSனுடைய அடிப்புலத்திலேருந்து கிளம்புகிற இந்த காற்று உள்ளே நுழைய முடியலன்ற கவலை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புறது. ஒன்று நிர்மலா சீதாராமன், இல்லைனா அந்த மத்திய அரசுக்கிட்ட பாதுகாப்பு வாங்கிட்டு ஒரு தற்குறி ஒன்று சுற்றிட்டு இருக்கு 80 வயசில் சுப்பிரமணிய சாமின்னு. அதுக்கிட்ட பவரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது திடீர்னு ஆட்சியை கலைக்க போகிறேங்குது. எங்கள் திமுக ஆட்சி அது கலைக்கு போதான். இந்த மாதிரி வந்து உளறிக்கொண்டிருப்பவர்களுடைய சொர்க்கமாக ஒன்றிய அரசு இருக்கின்ற காரணத்தால் இந்த மாநில மக்களுடைய உணர்வுன்றதை விட ஒரு மாநிலத்தினுடைய மொழி, ஒரு மொழியை அழித்தால், கலாச்சாரத்தை அழித்தால் அங்கே வந்து நம்ம என்ன வேணால் செய்யலான்றது வந்து ஹிட்லருடைய கோட்பாடு. அதை வந்து ஜெகதீப் தங்கர் வந்து இப்போது எடுத்துரைத்திருக்கிறார். அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கார். அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மொழி கொண்டு வருது. அது இந்தி என்ற பொருளில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருது. நீங்கள் வந்து பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசினுடைய எந்த திட்டத்துக்கும் சமஸ்கிருதத்தில் தான் பேர் இருக்கும், இந்தியில் இருக்காது. அப்போ RSSனுடைய உள்நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த நாட்டை 140 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டை 3% தொடர்ந்து ஆள்வதற்குண்டான எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு வந்து இதில் வந்து 1938 50களிலிருந்து 60களிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் விடாமல் நடத்திக்கிட்டு இருக்கிற 2 போராட்டம். ஒன்று மொழி போராட்டம், இன்னொன்று சட்ட போராட்டம். இது எதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் February 21 உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கத்தை பற்றி நான் ஒரு 10-15 முறை வந்து நம்ம நிகழ்ச்சியில் நான் மேற்கோள் காட்டியிருப்பேன். ஆனால் யுனெஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற உலக அமைப்பும், உலக நாடுகள் அமைப்பு இருக்கு இல்லையா, ஐநா சபையும் சேர்ந்தெடுத்திருக்கின்ற முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக தாய்மொழி தினம் என்று அழைக்கப்படுகின்ற February 21 என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட மொழி, அதனுடைய கலாச்சாரங்களை பற்றிய விழிப்புணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட பன்மொழி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாடும் வந்து பல மொழி பேசுகின்ற நாடுகள். அந்த மல்டி எத்னிக் லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பன்முகத்தன்மை கொண்ட பல்மொழி பேசுகின்ற உரிமைகளை பாதுகாத்தல், அது சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு வருதல். அப்புறம் மல்டி கல்ச்சுரல் அவேர்னஸ் அப்படி என்பது பல கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்தால்தான் ஒரு நாடு,
ஒரு 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 பகுதிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். இதையெல்லாம் ஒன்றிணைத்தால்தான் ஒரு மொழியோ அல்லது ஒரு நாடோ நன்றாக இருக்கும் என்பதனுடைய அடிப்படையில் தான் உலக தாய்மொழி தினமாக பிப்ரவரி 21 கொண்டாடப்படுது. அந்த பிப்ரவரி 21 கொண்டாடப்படுவதற்கு காரணம் நமக்கு அருகில் இருக்கின்ற 2 நாடுகளில் நடந்த நிகழ்வுகளை நான் சுட்டி காட்டியிருப்பேன். ஒன்று இலங்கையில் சி என்ற எழுத்து தான் இனிமேல் அலுவல் மொழியாக இருக்குன்னு சொன்ன காரணத்தால் தான் அங்கே தமிழ் எழுத்துக்குண்டான போராட்டமே தொடங்குச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியாவிலிருந்து பிறந்த பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டு ப்ராவின்ஸாக இருக்கு, 2 பகுதிகளாக இருக்கு. அப்போ கிழக்கு பாகிஸ்தான் என்பது வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்காளத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு இடம் வெள்ளையர்களால். ஆனால் அவர்களுடைய தாய்மொழி என்பது பெங்காலி, வங்காள மொழி தான் தாய்மொழி. ஆனால் பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே அதிகாரம் அவங்க கையில் இருந்த உடனே மேற்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய பாகிஸ்தான் 1948 என்ன சொல்றான், உருது தான் இனிமேல் அலுவல் மொழி, உருது தான் அலுவல் மொழியாக கொள்ளப்படும், தேசிய மொழியாக கொள்ளப்படும் சொன்ன உடனே 1948 தொடங்கி 52 வரைக்கும் 52வது ஆண்டு வங்காளதேசத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு 5 பேர் துப்பாக்கி சூட்டில் செத்து போறாங்க. அதில் வெடித்த போராட்டத்தின் விளைவாகத்தான் வங்காளதேசம் என்ற நாடே உருவாச்சு. ஒரு மொழியை கொண்டு திணிப்பதன் மூலமாக, இந்த மொழிதான் இனிமேல் இந்த நாட்டினுடைய மொழி என்று சொல்வதன் மூலமாக, நீ பல்மொழி பல கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரே கலாச்சாரத்தை ஒரே மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணித்ததன் விளைவாக வங்காளதேசம் என்ற நாடு உருவாச்சு. இலங்கையில் அந்த போராட்டம் இன்னைக்கு தோத்து போச்சு. இருந்தாலும் கூட வங்காளதேசம் என்ற நாடு உருவானது மட்டும் முக்கியம் இல்லை, அதனுடைய அடிப்படையில் ஒரு தாய்மொழி என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், பல மொழிகள் பேசுகின்ற ஒரு நாட்டில் அந்தந்த தாய்மொழிக்கு உண்டான மரியாதைகள் கொடுக்கப்பட வேண்டும், கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் எடுத்த முடிவு தான் யுனெஸ்கோ பண்பாட்டு மையம் எடுத்த முடிவு. 1999 நவம்பர்லேயே அந்த முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி 2000-2002 ஆண்டுகளில் ஐநா சபை அதை ஒரு தீர்மானமாக கொண்டு உலக நாடுகள் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனுடைய நோக்கமே ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற அந்த தாய்மொழி என்பது மதிக்கப்பட வேண்டும், அவருடைய கலாச்சாரம் மதிக்கப்பட வேண்டும், அவை போற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு வரணுன்றதான் இதனுடைய நோக்கம். இப்ப இந்த உலக தாய்மொழி தினம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஒரு மொழியை அழிக்கலாம், ஒரு கலாச்சாரத்தை அழிக்கலாம், ஹிட்லரோட கோட்பாட்டை கொண்டு வர்றார். இந்த கல்வி என்பது அடிப்படை உரிமை என்ற ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசின் NEP-ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். இந்த வாயில நுழையாத சில பேர்லாம் இருக்கும், அதுவும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு, தற்குறித்தனமாக பேசுவதற்கு ஒரு மத்திய அமைச்சர் வந்துட்டு போறாரு. இந்த இடத்துல மாநிலத்தினுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 1976 ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தனுடைய அமெண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற திருத்தத்தின் மூலமாக தான் மாநில உரிமைகளாக இருந்த கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்படி கொண்டு செல்லப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி வரும்போது பார்த்தீங்கன்னா பல உரிமைகள் மாநில உரிமைகளை எடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு ஒன்றா நீதிமன்றம் கொடுத்துக்கிட்டு இருந்த முடிவுகள் மூலமாக தான் இதெல்லாம் வந்தது. அப்போ இது காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் தான் இது, இந்த 42வது அமெண்ட்மெண்ட். அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றி மாநில அரசுகள் யாரும் போராடாமல் விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநிலத்திற்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருந்தாலும், ஒன்றிய அரசிற்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருந்தாலும், ஒன்றிய அரசு இயற்றுகின்ற சட்டம் வில் ப்ரொவைல், அதுதான் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கிற காரணத்தால இதை கொண்டு அவங்க திணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. ஆனா அதனுடைய அடிப்படையில் கொடுக்க வேண்டிய கல்விக்குண்டான பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்துகின்ற 2வது மாநிலம் தமிழ்நாடு, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது. ஆனா வாங்குற வரியெல்லாம் நாங்க வாங்கிப்போம், உங்களுக்கு கொடுக்கறத கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு தெனாட்டு வேணும். அந்த தெனாட்டு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தா என்னவா இருக்குன்னு நீங்க பாருங்க.
சிங்கிள் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற தனி பெரும்பான்மை கட்சியாக வந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு திமிர் இருக்கு. அப்ப இவங்க ஒட்டுமொத்தமா ஜெயிச்சிருந்தா நேரம் இந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆக ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நின்றுட்டு மிரட்டுறாரு. இது ஒன்றும் புரியாம இந்த சாயங்காலத்து சங்கிகள் வந்து இதை வந்து திருப்பி திருப்பி குலைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த காமராஜர் மெமோரியல் இருக்கு பாருங்க, அங்க வருஷத்துக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்கும், ஒரு அமைப்பு, ஒரு 10,000 பேர் தான் படிப்பான் ஒரு புஸ்தகத்தை. அவன் பொங்கல் அன்னைக்கு ஒரு விழா நடத்துவான். அந்த 10,000 பேர் தான் தமிழ்நாட்டில் அறிவாளின்னு சொல்லிட்டு ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து ஒருத்தர் சொல்லுவார். இந்த மாதிரி முட்டாள் கும்பல் இருக்கு பாருங்க, இந்த கும்பல் தான் எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு வலதுசாரி சிந்தனையாளர் எழுத்தாளர் என்ற போர்வை போத்திட்டு கதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இருமொழி கொள்கை ஒரு மொழி கொள்கைன்னு சொல்லும்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரே அறிவில்லாம என்ன பேசுறதுன்னு தெரியாம உளர்றார். என்ன உளர்றாருன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்ல இருந்தும் பீகார்ல இருந்து வரவன் ஒரே ஒரு மொழி தான் படிச்சுட்டு வரான். அவன் எங்க மற்ற மொழியை படிக்கிறான்? அவன் ஹிந்தி தவிர வேற எதுவும் படிக்கலங்கிறான். அறிவு கட்ட முட்டாளே, இது தாண்டா நாங்களும் சொல்றோம். ஒரே ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு பாலிசி டெசிஷன் எப்படி எடுக்க முடியும்? முடியாது இல்லையா? அப்ப இருமொழி கொள்கைன்னு வரும்போது நீங்க பாருங்க, தமிழ்நாடு வந்து இந்த அளவிற்கு முன்னேறி சென்றதற்கு காரணமே இருமொழி கொள்கை தான். எனக்கு ரொம்ப கேட்டீங்கன்னா நான் சொல்ல, இந்த பட்டிமன்றம் ஒன்று இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒழிச்சிடணும். ஏன்னா இந்த பட்டிமன்றம்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல பேசி பேசி வயிறு வளர்க்குற கும்பல் ஒன்று இருக்கு. இந்த வயிறு வளர்க்குற கும்பல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தமிழை வச்சுக்கிட்டு தான் வயிறு வளர்க்கும். வளர வச்சுட்டு உலகம் பூரா விசிட்டிங் கார்டு போட்டு வாங்கிட்டு இது போய் என்ன பண்ணுது, கும்மிடி பூண்டியை தானா உன்னால வந்து டீ குடிக்க முடியாது, ஹிந்தி தெரியலனான்னு ஏதோ உளறிட்டு போகுது. அப்படி உளறிட்டு போனதை எல்லாரும் பிடிச்சிக்கிறான். ஆனா நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை நோக்கி தான் ஒட்டுமொத்த இந்தியாவை நகர்ந்து வருது. இப்ப புரியுற மாதிரி சொல்லுவோம், இந்த 3% கும்பல் இருக்கு, இவன் 3 மொழி படிச்சுட்டு மத்திய அரசினுடைய வேலைக்கு போறது நம்ம யாராவது தடுத்தமா? ஏற்கனவே போனீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய போனீங்க, பேங்க்குக்கு போனீங்க, ரயில்வேஸ்க்கு போனீங்க, சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டுக்கு போனீங்க. அதுக்கு பிற்பாடு கம்ப்யூட்டர் வந்தது. ஏன் சமஸ்கிருதம் படிக்கிறது உங்களை யார் தடுத்தா? ஹிந்தி படிக்கிறது உங்களை யார் தடுத்தா? நீங்க தான் எகிரி எகிரி குதிச்சு போய் தமிழ் வேணாம், மார்க் வேணும்னா சான்ஸ்கிரிட் வேணாம், பிரெஞ்சு எடு, ஸ்பானிஷ் எடு, ஜாப்பனீஸ் எடு அப்படின்னு எடுத்தீங்க. எடுத்த பிற்பாடு என்ன பண்ணீங்க? அமெரிக்கா வரைக்கும் போய் உட்காந்துட்டீங்க. இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாத்தையும், தலைமை பொறுப்பில் இருக்க எல்லாத்தையும் நீங்க போய் கேட்டு பாருங்க, ஹிந்தி படிச்சாடான்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு தான் இங்க ஹிந்தி படிக்கிற எல்லா வாய்ப்பு இருந்தது இல்ல? படிச்சுட்டு நீ போக வேண்டியதானே ஒன்றிய அரசு வேலைக்கு. ஏன் வெறும் இங்கிலீஷை மட்டும் காமிச்சிட்டு அந்த இங்கிலீஷை வந்து பேசாதவனெல்லாம் தரக்குறைவா நடத்திட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அதே தகுதியா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவனுக்கு ஒரு நியாயம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வை கொண்டு வந்தா இந்த பிள்ளைகள் மனரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக தமிழ் என்பது கட்டாயமான ஒரு மொழின்னு சொல்லும்போது என்ன ஒரு கதை சொல்றான், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமா தமிழ் இருக்கும், அதுக்கு மேல வந்து 3 மொழி கொள்கை இருக்கும், அது எந்த மொழியா வேணா இருக்கலாம்ன்றான். எந்த மொழியா வேணா எப்படி இருக்கலாம்? ஒருத்தன் ஒரிசா எடுக்கிறான், அம்மா ஒரு ஒடியா ஒருத்தன் எடுக்கிறான், அவன் ஒருத்தனுக்கு டீச்சர் கொண்டு வருவீங்களா? இப்ப அதனுடைய அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், இன்னும் 10 வருடங்கள் இவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்தியாவை துண்டு துண்டா உடைச்சவனே கையில கொடுத்துருவான். இந்த பிரிவினை வந்து தமிழ்நாடு பேசுன்னு சொல்றது தப்பு. தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது தேர்தலை அடிப்படையாகவே வைத்து எடுத்தாலும் கூட 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவே எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் கூட திமுக எடுத்திருக்கின்ற இந்த முடிவு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு பாடம். இது எடுக்கப்பட வேண்டிய முடிவு. இதுல வந்து நாங்க வந்து இன்னும் வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாதுன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து கவனிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ சும்மா இங்கிருந்து வாங்கி ஜிஎஸ்டில இருந்து வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க நினைச்சா கொடுக்க மாட்டோம்னு சொன்னா எந்த விதமான பதவி இல்லாத ஒரு தற்குறி வந்து ஆட்சியை கலைப்பேன்னு பேசுறான். அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அதை எடுத்து தமிழ்நாட்டில் எவனாவது பேசுறானா பாருங்க, தேசியம், வெங்காயம், விளக்கண்ணன் பேசுறவன அவன் பேசுற பேரை கூட சொல்ல மாட்டான். எவ்வளவு பெரிய தற்குறித்தனம் பாருங்க அது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது வரவேற்கத்தக்கது. எந்த விதத்துல நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு மாநிலத்தினுடைய உரிமை. அது மாநில சுயாட்சியினுடைய அடையாளம். இது மேல வச்சு நீ என்ன 356 வச்சு என்ன கலைச்சிருவ? என்ன கலைக்க முடியும்? கலைங்க, நீதிமன்றத்துக்கு போவோம்.
இதில் இன்னொன்று பார்த்துக்கணும், திமுக வந்து இதில் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை போன்ற காரணங்களால் எத்தனை முறை அவர்கள் கலைத்தாலும் சரி, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செய்வதாக சொல்லப்படுகின்ற அத்தனை தவறுகளையும் மறந்துவிட்டு மக்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான். என்னன்னு கேட்டீங்கன்னா, மொழியினுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இப்போ அதிமுகவும் ஒரு குரல்ல பேசுது இல்லையா? அதிமுகவும் ஒரு குரல்ல பேசுது, எல்லா இயக்கங்களும் ஒரு குரல்ல பேசுது. அப்ப அந்த மாநில மொழி அந்தஸ்து என்று வருகின்ற பொழுது அது தலையில கை வைக்கிறது என்பது ஹிட்லருடைய பாணி. கர்நாடகாவில் என்ன நடந்தது? மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல சித்தராமையா பதவியில் இருக்கும் போதே போன முறை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க எல்லா இந்திய எழுத்தையும் போய் அழிச்சான். அழிச்சிட்டு என்ன சொன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு தான் தலைமை தாங்கணும், அந்த வகையில் பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு கர்நாடகா பேச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் எழுத்து அழிக்க போனா கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, பாளையங்கோட்டை, பொள்ளாச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல. எதற்கும் அஞ்சாமல் இப்ப மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் இங்கு அரசியல் படுத்தப்பட வேண்டும். மாணவர்கள் எப்படி அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்ன, அவனுக்கு மொழி மீதும் கலாச்சாரத்தின் மீதும் இருக்கின்ற பிடிப்பை வந்து நம்ம கொண்டு வரணும். அவன் சினிமா தியேட்டர் பக்கம் மட்டுமே போயிட்டு இருக்கான். அதனால்தான் வந்து படம் ஓடாத உதவி இயக்குனர்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துடுறானுங்க. கொஞ்சம் சுத்தமாகவும் சத்தமாகவும் பேசலாம், இந்த ஊரை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எடுபடாம போறதுக்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னவென்று கேட்டால், தற்சமயம் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கின்ற இந்த முடிவு வரவேற்கக்கூடியது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அவர்கள் திணிப்பார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒருமுகத்தன்மை என்பதும் கூட்டாட்சி என்பதும் மாநில சுயாட்சி என்பதும் கேள்விக்குறியாக மாறுவதற்கு பாரதிய ஜனதாவே காரணமாக இருக்க போகிறது. பேசும்போது சொன்னீங்க, இவங்கெல்லாம் படிச்சுட்டு அமெரிக்கா போய் உட்காந்துடுறாங்க அப்படின்னு ஒரு போக்கில் சொன்னீங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க. திருப்பி அனுப்பப்படுபவர்கள் படிச்சுட்டு போனவங்களா, இல்லை சட்டவிரோதமாக போனவங்களா, சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறவங்களா, யார் அனுப்பப்படுறா? இல்லை, அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து தான் புரிஞ்சுக்கணும். அதாவது அமெரிக்க அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்பது, அந்த நாட்டிற்குள் சட்டவிரோதமாக குடியேறி எந்த விதமான தங்குவதற்குண்டான அனுமதி இல்லாமல், விசாலாம் இல்லாமல் சட்டவிரோதமாக வேலை செய்து கொண்டு சட்டவிரோதமாக குடியேறிய குடியேறிகள் வெளியேற்றப்படுறாங்க. அவர்களை வெளியேற்றுவதற்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. பதவியேற்ற உடனே ட்ரம்ப் வந்து பதவிக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்த விஷயம்தான் இது. இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே குடியுரிமையை வாங்கியவர்கள், H1B விசா மாதிரி வந்து வேலை செய்வதற்கு உண்டான அனுமதிக்கு உண்டான விசா மூலமாக போனவர்கள், வேறு பல விசா மூலமாக போனவர்கள், சட்டபூர்வமாக யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செய்தி போடுவான், தமிழர்களுக்கு என்ன நிலைமைன்னு. அந்த தமிழர்கள் வந்து யாரும் வெளியேற்றப்பட்டதா உங்களுக்கு வந்து இருக்காது அவ்வளவா. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சிலிக்கான் வேலி போன்ற இடங்களில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாமே தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் பல சில மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா H1B விசாவில் அல்லது அங்கே போய் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு விசாவில் இருக்கிறவங்க, அவங்கள வெளியேற்றுறது வந்து அவ்வளோ ஈஸியாக முடியாது. அது எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவையில்லை, நீங்களாம் வெளியில் போகணுன்னு சொன்னால் அவங்களும் வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ யாரெல்லாம் வெளியில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு குழு போதுன்னு வச்சிங்களேன், ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் போவார், வயலின் வாசிக்கிறவன் வீணை வாசிக்கிறவன்லாம் போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. திருப்பி வரும்போது பார்த்தா ஒரு 5 பேர் காணாமல் போயிருப்பான். அந்த 5 பேரை காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவான். இதை போன்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் டலர் மெஹந்தின்னு சொல்லிட்டு ஒரு பாடகர் மேலே ஒரு பெரிய வழக்கு இருந்தது. நம்ம தசாவதாரம் படத்தில் பெரிய கோட்டெல்லாம் போட்டு ஆடுவார் டலர் மெஹந்தி. அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு அவர் மேலே வழக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சட்டவிரோதமாக போய் குடியேறவங்க பார்த்தீங்கன்னா பீகாரிகள், பஞ்சாபிகள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவோம், அந்த பீகாரிலாம் போய் அங்கே கடை வச்சுருவான், மளிகை கடை. இந்த பஞ்சாபிகள் வந்து என்ன பண்ணுவான், லாரி ஓட்டுறது, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யுது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. போகிற இடம்லாம் இது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்ன உடனே முதலில் மெக்சிகோ, 2வது மற்ற சில நாடுகள், 3வது இந்தியா, சைனா போன்ற நாடுகள்லேருந்து குடியேறிகள் தான் அதிகமாக இருக்காங்க. இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் 7-8 லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 பேர் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வெளியேற்றுகின்ற இடத்தில் தான் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கம் எப்படி ஒரு கீழ்த்தரமான தனது மக்களுடைய கண்ணியத்தை காப்பதற்கு தெரியாத ஒரு மகா மட்டமான ஒரு அரசாக இருக்கிறது என்பதற்கு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். அவன் வெளியில் அனுப்புகிறான். வெளியில் அனுப்புறது வந்து அவனுடைய நோக்கமே என்னன்னா, அதை காட்சிப்படுத்துகிறான், எக்ஸிபிட் பண்ணுறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊருக்கு சட்டவிரோதமாக இருந்தால் இப்படி தான் நடக்குன்றதுக்காக கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு அனுப்புகிறான். விலங்கு போட்டு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து இராணுவத்தினுடைய விமானத்தில் வந்து ஏற்றி அவங்கள வரிசையாக உட்கார வச்சு 20-30 மணி நேரம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, கழிவறை போவதற்கு கூட ஒரு வசதி இல்லாமல் அடிமைகளை போல் வந்து அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க.
அதாவது இந்த பிரிசனர் ஆஃப் வார்ன்னு சொல்லுவான், இல்லை போர் குற்றவாளிகள் அனுப்புறான் பாருங்க, அந்த மாதிரி காட்சிப்படுத்தி அனுப்புறான். அந்த காட்சிப்படுத்தி அனுப்புவதனுடைய நோக்கம் எங்க ஊருக்கு நீ வந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இது வரைக்கும் விட்டுருங்க, அது அவங்க ஊர் சட்டம். ஆனா இங்க இருக்கிற இந்த சங்கி பயலுங்க என்ன பண்றானுங்கன்னா, சட்டவிரோதமா போனா அப்படிதான் நடக்கும்னு அதை ஜஸ்டிஃபை பண்றான். இந்த இடத்துல தான் ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு. நம்ம பி. சிதம்பரம் கூட அதை பத்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதாவது நான் என்னுடைய நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன், இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவைன்றதுக்காக சொல்றேன். உகாண்டாவில் இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிய குஜராத்திகள் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க இடியமீன் பீரியட்ல. இடியமீன் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரின்னு உலகத்துக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், திடீர்னு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரத்தில் இங்கே இருக்கிற இந்தியர்கள்லாம் வெளியில் போகணுன்ட்டான். வெளியில் போகணும்னு சொல்லும்போது அவங்க எப்படி போவாங்க, கடல் கடந்து போகும்போது லெட் தம் ஸ்விம்னா, நீந்தி அடிச்சு போ, எப்படியாவது வெளில போ, ஆனால் 48 மணி நேரத்தில் இந்த ஊரை விட்டு வெளில போகலன்னா சுடுவேன்னா. அப்போ மொராஜி தேசாய் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. மொராஜி தேசாய் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அன்றைய தேதிக்கு 16 ஏர் இந்தியா விமானங்கள் இரவோடு இரவாக அனுப்பப்பட்டு உகாண்டாவிலிருந்து அத்தனை பேரும் பத்திரமா கொண்டு வரப்பட்டாங்க. இது மொராஜி தேசாய் பண்ணது. பாதிக்கப்பட்டவர்கள் குஜராத்திக்காக பண்ணார் அப்படின்லாம் நம்ம பார்க்க வேணாம், இந்தியர்கள் பார்ப்போம். அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதை குறைவை மொராஜி தேசாய் எப்படி செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, விமானத்தை அனுப்பி கூப்பிட்டு வந்தார். இப்போ ஜனாதிபதியினுடைய பதவியேற்புக்கு பத்திரிகையை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, வடிவேல் மாதிரி வாலண்டரா வண்டியில் ஏறிக்கிட்டு ஒருத்தர் கிளம்பி போனார். அவர்கிட்ட 8000 கோடிக்கு ஒரு விமானம் இருக்கு அவருக்கு. மாண்புமிகு 56 இன்ச்சு பிரதமர் போறாரு. இவர் போய் இந்த இஷ்யூலாம் அங்கே பேசின மாதிரி ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது, நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவினுடைய கடமை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், பக்கத்தில் வெனிசுலான்னு ஒரு நாடு இருக்கு, அமெரிக்கா பக்கத்தில் வெனிசுலான்னு ஒரு நாடு, ரொம்ப சின்ன நாடு. அங்கே இருக்கிற பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிக்கணும். ஏன்னா பெட்ரோல் வளம் அபரிமிதமாக இருக்காங்க. அதை கொள்ளையடிக்கணும்னு அமெரிக்கா என்னென்னோ ட்ரை பண்ணுது, அந்த நாடு ஒத்துக்கிறது இல்லை. அவங்கள பழி வாங்குறன்ற மாதிரி இவங்களையும் பழி வாங்குற மாதிரி ஒரு பேட்ச் அனுப்புறாரு ட்ரம்ப். உடனே வெனிசுலா அதிபர் என்ன சொல்றாரு, என் நாட்டு மக்களை இப்படி மரியாதை குறைவாக நடத்துவதை நாங்கள் விரும்பவில்லை, எந்த ஏர்போர்ட்டுன்னு சொல்லு. ஃப்ளைட்டை அனுப்பி அவங்க ஒரு ஆளுங்களை அவங்க ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த வெனிசுலான்ற சின்ன நாடு உப்பு போட்டு சாப்பிடுதா, அதுக்கு இருக்கிற சொரண குடமா நமக்கு இருக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன், அவன் சட்டவிரோதமாக போனவன் தான், வெளியேற்றப்பட வேண்டியவன் தான். ஆனால் அனுப்பும் போது சின்ன பிள்ளைங்க, பெண்கள் உள்பட எல்லாருக்கும் விலங்கு போட்டு ஒரு மிருகத்தப்பால அனுப்புறானு. நீ ஒரு 10 ஃப்ளைட் அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எந்த ஏர்போர்ட்டுன்னு சொல்லுங்க, எவ்வளோ பேருன்னு சொல்லுங்க. எங்கள் விமானத்தை அனுப்பி நாங்கள் கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கூட சுய அறிவு இல்லை. இதை பற்றி கேட்கறப்பதான் ஜெய்சங்கர் சொல்றாரு, அவங்க நாட்டு நடைமுறை நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்றாரு, அந்த நாட்டு நடைமுறை எப்படி. அதுதான் மொராஜி தேசாய் உதாரணம் சொன்னேன். இப்போ இருக்கிற ஜெய்சங்கர் அதான சொல்றாரு, அவங்க நாட்டு இந்த மாதிரி இந்த ஜெய்சங்கர், சுப்பிரமணிய சாமி, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் அங்கே போய் பின்னாடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஓசியில் சோறு திங்கணும். இவங்களுக்கு பேஸ்லாம் அங்கே இருக்கு, இவன் குடும்பம்லாம் அங்கே இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிற்பாடு விசிட்டிங் ப்ரொஃபஸரை போய் அங்கே சோறு திங்கணும். வேற என்ன பேசுவாங்க? நான் என்ன கேட்குறேன், என் நாட்டு குடிமகன், அவன் ஹரியானாவாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், மாப்பியாக இருக்கட்டும், அவன் போன சட்டவிரோதம்ன்றது ரெண்டாவது கருத்தே இல்லை. ஒரு சின்னஞ்சிறு நாட்டுக்கு இருக்கிற சொரண குடும்பம் அவங்களுக்கு இல்லை. 10 லட்ச ரூபாய் கோட்டை போட்டு போய் நிற்கிற, அங்கே போய் பேசினா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு நிற்கிறார் ஒரு பிரதமர். ட்ரம்ப் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான். உங்களுக்கு நான் $21 மில்லியன் உங்கள் நாட்டுக்கு நான் எதுக்கு தரணும் யூஎஸ் எய்டில்? உங்கள் நாட்டினுடைய ஓட்டர் டர்ன் அவுட் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் விழிப்புணர்வு மற்ற பணிகளுக்கு அமெரிக்கா ஏன் செலவு பண்ணும் அப்படின்னு பல நாடுகள் கை வைக்கும்போது இந்தியாவுக்கு சேர்ந்து கட் பண்ணான். ஒரு மிரட்டலா. ரெண்டாவது என்ன பண்ணாரு, டாரிஃப் என்று சொல்லப்படுகின்ற வரி விகிதத்தில் நீ என்னெல்லாம் வரி விதிக்கிறியோ அதுக்கு அதிகமாக நாங்களும் ஈக்குவலாக வரி விதிப்போம் இந்திய பொருட்களுக்கு. எலான் மஸ்க் மிரட்டினாரு. மிரட்டின உடனே இப்போ முதல் முடிவு என்ன எடுத்திருக்காங்க பாருங்க, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போர்போன் மற்றும் ரை என்று சொல்லப்படுகின்ற விஸ்கிக்கு 50% வரி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. அப்ப இந்த பக்கம் ஸ்காட்ச் விஸ்கிக்கெல்லாம் கிடையாது, அமெரிக்கன் விஸ்கிக்கு மட்டும் 50% டாக்ஸ் இந்தியா குறைச்சிருச்சு. இது மிரட்டலுடைய விளைவு. உங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு முகத்துக்கு நேராக மோடி கிட்ட சொல்லி அனுப்புறார் ட்ரம்ப். அப்போ உங்க மரியாதை எங்க போச்சு? அப்ப நீங்க போனப்போ எந்தெந்த ஏர்போர்ட்டுக்கு சொல்லுங்க, நாங்க ஃபிளைட் அனுப்புறோம். அப்புறம் ரெண்டாவது, அப்படி வரவங்களை ஏன் பஞ்சாப்ல மட்டும் கொண்டு இறக்குறீங்க, அமிர்த்சர்ல மட்டும் ஏன் கொண்டாந்து இருக்கிறீங்க? அதுல போய் அரசியல் பண்றான் நம்ம ஊர்ல.
என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாபிலிருந்து போனவர்கள் தான் அதிகமான சட்டவிரோத குடியேறிகளை போனவும், மற்ற மாநிலங்கள்லேருந்து போனவங்களாம் யாரும் இல்லைன்ற மாதிரி முதல் ஃப்ளைட் வரும்போதே 33 பேர் பஞ்சாபு, 33 பேர் ஹரியானா, 30 பேர் குஜராத். ஏன் ஒரே ஏர்போர்ட்டுக்கு போகுது? நீங்க இதுலயும் அரசியல் பண்றீங்க. அப்போ உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு தெரியல. உங்க நாட்டு மக்களை வந்து அவன் அவமானப்படுத்தி அனுப்பும்போது ஒரு ஃபிளைட் அனுப்பிச்சா அந்த நாடு அழிஞ்சிருமா? அப்ப அவனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு கூட தெரியாம நேரா போங்க பிரயாகில் போய் ஒரு 50 கோடி பேர் குளிங்க. அதாவது என்ஜிடி என்று சொல்லப்படுகின்ற பசுமை தீர்ப்பாயம் இருக்கு பாருங்க, இந்தியாவினுடைய மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற பசுமை தீர்ப்பாயம் சொல்லுது அந்த தண்ணி சுத்தம் இல்லை, அது பல வியாதிகளை கொண்டு வரும். பல பேர் அங்க போய் வந்து கை கால் கழுவி எல்லா குப்பையும் அதுல வந்து கொற்ற காரணத்தால வியாதிகளுக்கு உண்டான இடம் சொல்லிட்டு என்ஜிடி சொல்லுது. ஆனா உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் என்ன சொல்றாரு? இது புனித நதி, இது புனித நீர்ங்கிறார். மக்களுடைய புனித நம்பிக்கையின் மேல நமக்கு ஒன்றும் விமர்சனமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு கூட கிடையாது. அங்க வேணா கூட்ட நெரிசல் ஒரு 30 பேர் சாவறான். அதுல நம்ம ஊர்ல ஒரு முட்டாள் பேசியிருக்கான் ஒரு பேட்டியில, ஒரு 5 கோடி பேர் இடத்துல 30 பேர் செத்தா பெரிய விஷயமான்னு கேட்கிறான். எவ்வளவு வந்து அயோக்கியத்தனமான ஊர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப அமெரிக்கா வந்து இதை அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல், மோடி வந்து சொல்லுவார்ல எப்பவுமே ட்ரம்ப் என்னுடைய நெருங்கிய நண்பன், அந்த கோட்பாடு தகர்க்கப்பட்டு விட்டது. எல்லோரையும் போலவும் யூ ஆர் ஆல்சோ ஒன் அமாங் தி சோசோ, எங்களுக்கு இந்த தனி பெரும் உரிமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மோடியினுடைய மூக்கு அறுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு நான் காரணம் அதை மோடின்னு நான் பேசல, என்னுடைய மாநிலத்துக்காரன் இல்லைன்னு சொல்றது வந்து பெருமையா சொல்லிட்டு போலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அங்கிருந்து அனுப்புறவனை வந்து ஒரு டிக்னிஃபைடா கொண்டு வரது கூட தெரியலன்னா இது என்ன கவர்மெண்ட்? இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கலாம்ல. இந்திய தூதரகத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணா ஒரு ஃபிளைட் அனுப்பி ஏத்திட்டு வாங்கன்ற, அதுக்கு எப்படி கிளியரன்ஸ் கொடுக்காம போயிடுவாங்க? திருப்பி அனுப்புறாங்கல்ல, அனுப்புற போது இங்க வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் அவங்க இந்தியர்களான்னு. ஒருவேளை வேற நாட்டோட இல்ல அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பாஸ்போர்ட் விசா எல்லாமே செக் பண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒவ்வொருத்தனுடைய அட்ரஸை போட்டா ஆதார் நம்பர்ல இருந்து எல்லாமே கிடைச்சிடும். இவன் சட்டவிரோதமா போகும்போது இந்திய குடியுரிமை விட்டுட்டா போனா இங்க அப்படியே தானே இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்டர். நீ 100 பேரோ 200 பேரோ எந்த ஏர்போர்ட்ல வை, நான் ஒரு இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான ஒரு விமானத்தை அனுப்புங்கிறேன், அனுப்பி அவனுக்கு ஒரு உணவு பொட்டலத்தை கொடுத்து கௌரவமாக கூட்டுவாங்க. அவன் இந்தியன் தானே. எதை எடுத்தாலும் வந்து பசுமாடு சாப்பிட்றானான்னு பார்க்குற, தோல் உரிக்கிறானான்னு பார்க்குற, மகா சிவராத்திரி வந்தால் ஆடலாமா பாடலாமான்னு பார்க்குற, ஒரு மனுஷனா நடத்த தெரியாது, மாடு மாதிரி கை காலை கட்டி அனுப்புகிறான். அவன் வட இந்தியாவாக இருந்தால் எந்த மாநிலமாக இருந்தான் அவன் இந்தியன் தானே. அதனால இந்த அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசு மீண்டும் வந்து மூக்குடைப்பட்டிருக்கு. நாம் இது பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஜெயலலிதா பிறந்த நாள் காலையில் அவருடைய இல்லத்துக்கு ரஜினிகாந்தெல்லாம் போயிருக்கிறாரு. ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கிற அணிகள்லாம் இருக்குல்ல, அதிமுகவில் பல்வேறு அணிகள் இருக்குது, ஒவ்வொரு அணியும் போய் மரியாதை செய்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா என்பது வந்து எப்பயுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அதை அடுத்தது காம்ப்ளிகேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்ச நட்சத்திரம். அவர் எங்கெல்லாம் போய் குட்டையை குழப்பலான்னு சொல்லிட்டு சீமானை கூப்பிட்டு குழப்பி பார்த்தாரு. இப்போ ஜெயலலிதா வீட்டுக்கு போயிருக்காரு. தான் தோற்று போனதை வந்து வெளி உலகத்திற்கு சொல்ல முடியாமல் எங்கேயாவது உட்காந்து கொளுத்தி போட்டு தமிழ்நாட்டில் வேடிக்கை பார்க்கலாமான்னு பார்க்குறாரு. பாவம், அவரால் முடியாது. அதை விட்டுருவோம். ஜெயலலிதா என்ற ஒரு தனிநபரை பற்றி பேசும்போது நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கோம், ஒரு முரட்டு அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்துக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா இங்கே சில தற்குறிகள் வந்து கதறுவதற்கும் பதறுவதற்கும், மொழியை வந்து கேவலமாக கையாள்வதற்கும், அடுத்தவர்களை ஒருமையில் வாடா போடா என்று பேசுகின்ற அளவிற்கு வந்து ஒரு ஒரு ரவுடித்தனமான தலைமைகள்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் ஒரு காரணம். ஜெயலலிதா மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் நடக்காதுன்றது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஜெயலலிதா என்ற ஒரு அரசு ஊழியரார், ஒரு முதல்வர் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் உச்சநீதிமன்றத்தால், கீழமை நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஒரு முதல் குற்றவாளி முதல்வராக இருக்கும்போது, அந்த தண்டிக்கப்பட்ட விஷயத்துல தான் இப்போ தமிழக அரசு அவங்களுடைய பொருள்லாம் கை இல்லை. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பல முறை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோம். ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி, மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் பேசவில்லை. ஆரம்பத்தில் வந்து இந்த வழக்கு போட்டு, ஜெயலலிதா மேலே வழக்கு போட்டு ஜெயலலிதாவை வந்து குற்றவாளியாக்கி அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கு காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய சாமி.
அந்த சுப்பிரமணிய சாமி அதற்காக என்னவெல்லாம் ஜெயலலிதாவிடம் பட்ட பாடுன்றது வந்து நமக்கு தெரியும், சந்திரலேகா இன்சிடென்ட் வரைக்கும். அதே சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆன கதையும் தெரியும். திமுக அதில் செஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் வழக்கில் ட்ரையல் என்று சொல்லப்படுகின்ற விசாரணை என்பது தமிழ்நாட்டில் நடக்குமானால் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நியாயம் கிடைக்காது. ஆகவே இதை வெளிமாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அன்பழகன் பேர்ல ஒரு மனுவும் RS பாரதி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மனு போட்டு அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தின் அனுமதியோடு தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு மாற்றி அந்த வழக்கை நடத்தினது தான் திமுக. ஆனால் இந்த சங்கி குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ வந்து அவார்ட் குரூப்ன்றதுக்காக உடனே வந்து ஜெயலலிதா குற்றவாளி கிடையாது, உச்சநீதிமன்றம் வந்து சொல்லலை, தண்டிக்கப்படலை அப்படிலாம் பைத்தியகாரத்தனமாக டிஷர்ட் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதை நான் மறுபடியும் இந்த டிஷர்ட் கும்பல் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க வந்து பல ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு மொழியாடலை பயன்படுத்தி கொண்டு திராவிட இயக்கங்கள் மீது சேருவாதை வீசுகின்ற இவர்கள் தான் மைனஸ் ஜெயலலிதான் பார்ப்பான். சசிகலான் வந்தா சாக்கடை ஜலம்பான். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை போய் உனக்கு முதுகெலும்பு இருக்கா, நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்பான். மைனஸ் ஜெயலலிதான் பார்ப்பான். அந்த திராவிட இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதாவை புனித பசுவாக உத்தமியாக காட்டுகின்ற வேலை வந்து இவனுங்க செஞ்சுட்டு இருந்தானுங்க. அதுல ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்யூஸ்ட் 1 என்று சொல்லப்படுகின்ற முதல் குற்றவாளி என்று மைக்கேல் குன்னாவினால் சொல்லப்பட்டு குமாரசாமி வந்து இதற்கு தடை விதித்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கின்படி அந்த தீர்ப்பின்படி ஜெயலலிதா குற்றமற்றவர் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சசிகலா, இளவரசி சுதாகரன் போன்றவர்களை போயஸ் கார்டன் முகவரியில் வாழ அனுமதித்து உங்களுடைய பதவியை தவறாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள். தட் இஸ் கால்டு அபியூஸ் ஆஃப் பவர். அந்த அபியூஸ் ஆஃப் பவர் என்பது ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழே வந்து குற்றம். ஆகவே அவர் குற்றவாளி என்பது எப்படி வந்து நிரூபணமாய் உள்ள வர முடியலன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால வந்து அவர் இறந்து போறார். இறந்து போயிட்டா அதுக்கு பேர் அபேட்டன் பேர். இறந்து போயிட்டா அதுக்கு பிற்பாடு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற காரணத்தால் அப்படியே அது விடுவிக்கப்படும். அதனுடைய பொருள் அவர் குற்றவாளி இல்லை என்பது அல்ல. உயிரோடு இருந்திருந்தா அவரும் வந்து சசிகலா கூட உள்ளதான் போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஊழலின் காரணமாக வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்து இருக்கு பாருங்க. வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த சொத்து இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு, 27 கிலோ தங்கம், அதுல 2-3000 கிலோ வெள்ளி, இது இல்லாம பல சொத்துக்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றியதை பெங்களூரு நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சொத்துக்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஊழலின் காரணமாக சம்பாதிக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் தமிழ்நாடு அரசுக்கு வந்து சேர வேண்டும் என்பதை அதிமுக அரசு செய்யவில்லை. திமுக அரசு நடத்திய தொடர் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தீபா ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க அண்ணன் பொண்ணு, அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசுன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் போடுறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்த பிற்பாடு இந்த மாதம் கொடுத்த தீர்ப்பின் மூலமாக நீதிபதி நாகரத்னா, கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான், முன்னாள் தலைமை நீதிபதியினுடைய மகள், அடுத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா வரப்போறாங்க. அவங்களுடைய அமர்வு மிக தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அபேட்டட் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தால், இறந்து போய்விட்ட ஒரு காரணத்தால் தான் ஜெயலலிதா உள்ளே செல்லவில்லையே ஒழிய அவர் குற்றவாளி என்று கூற முடியாதுன்னு தெளிவா அடிச்சிருச்சு தீர்ப்புல. உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது, ஒட்டுமொத்தமாக கைப்பற்றப்பட்ட இந்த மொத்த சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அது தமிழ்நாடு அரசினுடைய வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அப்ப நீ வந்து ஊழலின் மூலமாக வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்துன்னு நீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் போட்டு அந்த சொத்தெல்லாம் இவ்வளோ என்று மதிப்பிடப்பட்டு அந்த சொத்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கப்பட்டதற்கு பின்னால எப்படி ஊழலற்ற ஒரு பெண்ணு நீங்க சொல்ல முடியும்? ஆகவே இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற காரணத்தால் தான் அதிமுகவை துண்டு துண்டா செதைச்சி 3-4 கூறாக்கி பாரதிய ஜனதா தன்னுடைய ஆட்டத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருப்பதற்கு காரணம் இதான். இப்படி ஆடிக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக என்பது எந்த காலத்திலும் எழுந்து வந்துவிடக் கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பயே 60-66 எம்எல்ஏ இருக்கா இல்லையா? 66 எம்எல்ஏ இன்னைக்கு அவங்க கையில இருக்கு தனிப்பட்ட முறையில். நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் நிகழுமானால் அதிமுக வந்துடும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் மிரட்டுறதுக்கு தான் கையில ஈடி பீடிலாம் வச்சுட்டு சுத்துறது. போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி
இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எல்டிடியை வச்சு பிரச்சாரம் நடத்தியிருந்தாலும் சீமான் மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டுக்காம இதை மட்டுமே இவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பதனுடைய காரணம், இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே வந்து மகாராஷ்டிராவில் எப்படி அழுதுட்டு இருக்காருன்னு படிக்க சொல்லுங்க செய்தியை. சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்து பிஜேபி உள்ளே வருவதற்கு வழி செய்த ஏக்நாத் ஷிண்டேவனுடைய குரூப்பில் இருக்கான் பாருங்க, 20-25 பேருக்கு உண்டான பாதுகாப்பெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கலாச்சாரம். அதாவது சேலைக்கு கீழ் இருக்கின்ற நூலுக்கு இடையில் இருக்கின்ற அடியில் வந்து எப்படியாவது உள்ள நுழைஞ்சதுக்கு பிற்பாடு வந்து அவன் எப்படி வந்து மேலே ஏறி வந்து தலையில் அடிப்பான்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 2-3 நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஒன்று, இவர்கள் சுயமரியாதை விட்டுக் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அதை வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து இந்த முட்டு கொடுக்குற வேலையும் செய்வாங்க. ஜெயலலிதா மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்து கண்டுக்காம இருக்கிறது காரணம் வந்து அந்த கட்சியை கபலீகரம் பண்ணும். திமுக வந்து எப்படிடா இதை தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கான், 40 MP சீட்டு வருது, நம்மளை உள்ளே விடமாட்டான்றதுக்காக தேச பிரிவினைவாதிங்கிறான். ஒரு மாநிலத்தினுடைய உரிமைக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கறத கொடுக்கலாம், நாங்களும் வரி கட்ட மாட்டோன்னு சொன்னா எங்கேயோ இருக்கிற முண்டை வந்து 356 பத்தி பேசுது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், வெறும் இந்த வாட்ஸ்அப்லாம் படிச்சுட்டு பேசுகிற பின்னாடிலாம் சுத்தாம உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்த்தால்தான் உங்கள் வாழ்க்கைக்கு சாதகமானது எது பாதகமானது எதுன்னு தெரியும். நீங்கள் குறிப்பிட்ட இந்த கட்சி தான் ஆதரிக்கணும், இந்த கட்சி தான் ஆதரிக்கணுன்றதெல்லாம் நம்முடைய நோக்கமும் அல்ல. ஆனால் இந்த தமிழ்நாடு என்பது தனித்துவமான ஒரு பூமி, சுயமரியாதை நிறைந்த பூமி, கற்றறிந்தவர்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு பூமி. உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் உழைப்பின் மூலமாகவும் சட்டபூர்வமாக மட்டுமே சம்பாதிக்கின்ற ஒரு மக்கள் இருக்கின்ற இடம். உங்களை வந்து கொச்சப்படுத்திட்டு இந்த நாட்டுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் சுரண்டி வெளிமாநிலங்களுக்கு செலவு செய்வதை நாம் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த 3 நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மும்பை கொள்கைகள் விவகாரம், அமெரிக்க விவகாரம், ஜெயலலிதா அந்த சொத்து வழக்கு, 3 பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.